ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வரணுன்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து வயநாடு ட்ரிப்பு போகிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். நம்ம திங்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ரெடி ஆல்மோஸ்ட் எடுத்து வச்சாச்சு. இங்கே பாருங்கள், அது நம்மளோட டென்ட்டு. இது பார்த்திங்கன்னா நிக்கான் B600 கேமரா, அதுக்கப்புறம் வந்து DSLR ஒன்று Canon 1500D, அதுக்கு வந்து ட்ரை பேடு, கிம்பிளு எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் ஹேண்ட் க்ளவுஸஸ்ஸு, ரைடிங் ஜாக்கெட்டு, ஹெல்மெட்டு, Insta360 பாக்ஸு, ஏர்பாட்ஸு, அப்புறம் ஓகே இது நம்ம வைப் பண்ணுறதுக்கான ஸ்பீக்கர், ஏன்னா நம்ம வைப்லேயே இருக்கணும்ல. அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து போகிறதுக்கு பேகு, அப்புறம் ஒரு உட்டீஸு, ஒரு பேண்ட்டு, இவ்வளோ தான் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. நம்ம கிளம்புறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸில். ஆனால் சத்திய சோதனை என்னன்னா, கொஞ்சம் வழி விடுங்க ரெடி. இங்கே பாருங்கள், நம்ம ட்ரிப்பு போகிற நேரமாக பார்த்து இப்படி மழை கொட்டி தீத்தா நம்ம எங்கே ட்ரிப்பு போக முடியும்? பட் ஆனால் நம்ம இந்த தடையெல்லாம் மீறி இன்றைக்கி ட்ரிப்பு போக போகிறோம். இட்ஸ் கன்ஃபார்ம். ஓகே வாங்க, நம்ம நெக்ஸ்ட் வந்து வண்டிக்கு பூஜை போடணும், அதை பார்க்கலாம். டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 12 o'clock. நம்ம வந்து கர்நாடகா மைசூரை கிராஸ் பண்ணி ஒரு ஏரியாவுக்கு வந்தோம். இங்கே பார்த்தா எங்கேயுமே இடம் கிடைக்கல. அதனால் இங்கே வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் ஆப்போசிட்டில் இடம் நல்லா இருந்துச்சின்னு சொல்லிட்டு டென்ட்டு போட்டோம். இதை பாருங்கள், இதுதான் நம்மளுடைய டென்ட்டு செட்டு. 11:45 வருஷம் ஒரு கிரிக்கெட்டு சிக்கிடுறேனே. இந்த பாருங்கள், இது நம்மளோட 2 வண்டி லாக் பண்ணியாச்சு. டென்ட்டுக்குள்ளே லாட்ஸ் ஆஃப் ஸ்பேஸ், நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவனை வச்சுன்னு இருக்குது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவனை வச்சுன்னு இருக்குது ரொம்ப யூஸாக இருக்குது. இங்கே பாருங்களேன், 2 பரோட்டா வாங்கினா தான், 1 பரோட்டா எங்களுக்கே கொடுத்துட்டான். சூப்பர். அதில் 3/4 பரோட்டா இவன் சாப்பிட்டான். இப்போ காமிக்க மாட்டான். ஆக்சுவலி இது ஒரு கர்நாடகாவில் ஒரு சென்டர் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். நல்லாயிருக்கு ஏரியா. இங்கேருந்து அந்த ஹோட்டலில் தான் நாங்கள் சாப்பிட்டது. அங்கேருந்து ஒரு அண்ணன் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். இங்கே போட்டு இங்கே டென்ட் அப்படின்னு சொன்னார். நாங்கள் டென்ட்டு போட்டுட்டோம். அது அவருடைய கார் தான் நினைக்கிறேன். அது மேபி குட். பாருங்கள், ஓகே, நீங்கள்லாம் மூட்டு படுக்கலாம். இதோட நம்ம நாளைக்கு காலையில் மீட் பண்ணுவோம். என் மூஞ்சி தெரியலையே. ஹாய். அவ்வளோதான். நாள் காலையில் டைம் பார்த்தீங்கன்னா 8:30 மணி, காலை 9 மணி. பாருங்கள், வண்டி 2 பார்க்கிங் பண்ணிட்டு அந்த கடையில் வந்து சார்ஜ் எல்லாம் போட்டிருக்கோம். கேமராவில் மட்டும் சார்ஜ் இருக்கிறதுனால நாங்கள் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டோம் ஃப்ரெஷ் ஆகலான்னு. பாருங்கள், ப்ரெஷ் பண்ணுறான், நானும் ப்ரெஷ் பண்ணுறேன். ஆ ஆ ஆ ஆ அம்மா நேரத்துக்கு எட்டு தப்பத்துக்கா கிளம்பும் போது வண்டி எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்க எப்படி இருக்கு. குட் கைஸ். ஒன் டே முடிய போகுது. ஆனால் நம்ம இன்னும் வயநாடு போய் சேரல. அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. இங்கே பாருங்கள், நம்மளோட திங்ஸ்க்கு எல்லாம் சார்ஜ் போட்டாச்சு. சார்ஜ் ஏறிட்டுருக்கு. நல்லா இல்லைன்னா மட்டும் நம்பவா போகிறேன். அவருக்கு தோசை, எனக்கும் தோசை, உனக்கு ஓகே, ஏதோ ஒன்று சாப்பிட்லாம், அது பிரச்சனை இல்லை. கதிரா, காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து தள்ளுவண்டியிலே சாப்பிட்டுக்கணும், செலவு மிச்சமாக பண்ணிக்கணும், கம்மியாக பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வர்றது. அப்படி தான் பிளான் பண்ணி வர்றது. டே கதிரா, போன வாட்டி எப்படி பிளான் பண்ணது? தள்ளுவண்டி மட்டும் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது கேளு. என்கிட்ட சொல்லாதான், நான் சொல்லவே இல்லை. சாப்பிட்றதுக்கு போனால் எப்படி போகணும்னு எனக்கு தெரியாது. தள்ளு வண்டிக்கே போனாலும் 500 ரூபாய்க்கு அடிச்சு சாப்பிட்றாங்க. ஐயோ, வீடியோ ஏறானா? வீடியோ மட்டும் நல்லா எடுக்கிறான். ஹலோ சார், அது லோக்கல் பேமெண்ட் மட்டும் கொஞ்சம் போட்டுருக்கீங்களா சார்? அந்த எம்சண்ட் இது, ஜெல்லி இது.
அப்புறம் கரண்ட் இது தண்ணி காமிச்சிட்டு சார் அவனுக்கு வீடியோ என்ன பண்ணுறீங்க? ஆஃப் பண்ணிட்டேன். பேட்ரா நம்ம பேக் பண்ணுறதெல்லாம் போயிருந்தாண்டா இருக்குது அப்பா தெரியல. ஐயோ நான் ஒரு பைத்தியம், என்னை சுற்றி ஏகப்பட்ட பைத்தியம். ஏற்காடா ஏலகிரியில் இருக்கிற நம்ம ஏலகிரி நான் இருந்தது. இப்போ நம்ம வந்து கர்நாடகா டு வந்து சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோன்னா எங்கடா போக போகிறோம்? எங்கேயோ போக போகிறோம். காடு மலை நம்பிக்குதா? குளிக்கணும் அதுக்கு. டேய் நேற்று தாண்டா குளிச்சுட்டு வந்தேன். நேற்று குளிச்சியாப்பா? நாங்களும் குளிச்சுட்டோம்மா. டைமிங் ஆயிடுச்சு இல்லை, காலையில் குளிச்சுட்டு வேலைக்கு போகிற டைமிங்கு. பாட்டுக்காரனா தமிழ்நாடு వయనాడు అదే అమ్మా అదో कैसा வெயிட் பண்ணுறா. அம்மா லெஃப்ட் வா, லெஃப்ட் ரைட் வா, லெஃப்ட் ரைட். போதும் இப்போ அப்படியே அந்த ஸ்டோரி போட்டு நான் போடுறேன் ஸ்டோரி. எனக்கு அடுத்து நான் போடுறேன். ஓகேவா? கேரளா பார்டரில் இப்படி ஒரு இடம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான 10 ரூபா வாங்கிட்டாங்க. அதுதான் கஷ்டமே இங்கே. நான் கேமராமேன். இப்போ அவர் வந்து ஹீரோ ஆகியிருக்காரு. நான் அவர் வந்து வீடியோ எடுக்க போகிறேன். ஓகேவாடா? புரியுதா? ಹಾಯ್. எதுக்கு இந்த வெத்து பந்தா? எத்தனை முறை எத்தலாம் அந்த மயிர் அவ்வளோ தான் இருக்கும். வா ஏய் போடா ஃபர்ஸ்ட்லேருந்து. ஏதோ பண்ணுகிறான், என்னான்னு தெரில. டேய் இதுடா ரெடி 1 2 3. நம்ம பண்ணுறானா என்ன பண்ணுறான்னு தெரில. அவங்க நான் ஆன் பண்ணேன்னு. டேய் சல்லின்னு வச்சிருவேன். இதா கரெக்டாக இருக்கும். ரெடி? ரெடியா? 1 2 3. ஆடா ரொம்ப வந்துட்டு தெரியும்டா. இந்த மாதிரி வேலைலாம் நீ கரெக்டாக பண்ணணும்னு எனக்கு தெரியல. நான் இது கரெக்டாக ஃபோக்கஸ் வச்சுட்டு நீ ஃபோக்கஸ் எல்லாம் நீங்கள் தீட்டாது இன்னைக்கு. One, two, three. இவன் ஒருத்த இவனை கேமராமேன் ஆகணும்னு ஏண்டா பால் அடி குழந்தைக்கலாம். இந்த என்ன நல்லா பார்த்தேன். ஓகேவா?
என்கிட்ட வரும்போது 1 2 3 சொல்லு. ஒன் டூ த்ரீ. ரொம்ப ப்ரோ சரியில்லை ப்ரோ. ஒன்ஸ் மோர். உண்மையிலே நல்லா இல்லை. நீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக திரும்பிட்ட. பொறுமையா நான் இதை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் எடுக்கிறேன். ஏய் ஒன்ஸ் மோர். இவன் ஒன்ஸ் மோர் சொல்றது ஜாஸ்தியா இருக்கு. மட்டும் ஒரு வாட்டி தரு. ஏய் இங்கே அதான் உங்கள் ஆள் ஃபோன் பண்ணிச்சு இல்லை போ. சிமெண்ட் காரணம். ஏய் போடா இந்த சித்து எல்லாம் போகாத. இது கூட 10 ரூபாயா? மாமா நான் எடுக்கிறேன். நீ ஏறா. நீ எகுறா. என்ன மிஞ்சி போனால் இந்த டவர் கம்பத்துக்கு எகுருவே நீ சொல்கிறா. நான் எடுக்கிறேன். நீ எகுறா. ரெடியா? அப்படி போயிட்டு வர. நல்லா பாருங்க. எங்கெல்லாம் ஆய உட்காந்து போடா அப்படி. டேய் நீ எத்துக்குன்னு இங்கெல்லாம் ஆய உட்கார கூடாதுடா. எழுதுடுறா. கம்முனரா டே கொஞ்ச நேரம் பண்ணுறான். கீழே மட்டும் இந்த மஞ்சள் கலர்ல இருக்குது. சன்ஃப்ளவர். ஏறா டே. டேய் இரா ஒரு நிமிஷம். ஒன்னே ஒன்று எத்தனை வந்துடும்டா. நான் ஒன்று இதில் கவர் பண்ணுறேன் மாமா. எல்லோவை சேர்த்து கவர் பண்ணுறேன் ஒன்று. ஆண்டா ஆண்டா. ஏய் எவ்வளோ நேரம் முக்குவான் அவன். 1 2 3. அதே தொப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து சொல்லு. வயிறுமா பஸ் என்ன பண்ண எல்லாம் தான் தெரியும். தவச்சி தெரியணுமா வேணாவா? ஜெட்டி தெரியணுமா வேணாவா? வேணான்னு சொன்ன பனிஷ்மெண்ட். நான் இன்னொன்று வாங்கிக்கிற விடு கூடி. அண்ணா இன்னொன்று கொடுங்கண்ணா. இல்லை கூட்டி கொடு. நான் வாங்கிக்கிறேன் போய். எப்படி நல்லாயிருக்கு. இங்கே தான் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தது. 10 ரூபா வாங்கிட்டாங்க. அந்த பாட்டி தான். 30 ரூபாடா. 3 பேருக்கு 30 ரூபா. பாட்டி தான். நல்லா பாருங்க. அந்த பாட்டி தான். குர்ரா டக்குன்னு இந்தடா. இது எடு. இது எடு. அதுக்கப்புறம் அது எடு. ஹாய் ஏனை ஆடாத மாதிரி எடு. பாய் பாய். பார்டர் வந்தாச்சு. இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஆந்திரா கேரளா பார்டர் இது. வரும்போது காசு மட்டும் வாங்குறாங்க. பார்த்துக்கோங்க. நம்ம நைட் முடிக்கலாம். इधर में वयनाडु वाइल्ड लाइफ सिंथेसिस. वेलकम टू वयनाड वाइल्ड लाइफ सैनिटरी.
ம் சூப்பர். நான் அங்கேருந்து போயிட்டு திருப்பி வருவேன், அழகாக அப்படியே அந்த வீடியோ எடு. 0.5லையா? திரும்ப போதுமா? வீடியோ வந்து எப்படி தெரியுமா, ஃப்ரேம் ஆடாமல் ஓகே ஓகே. அந்த ஃப்ரேம் மட்டும் அந்த பக்கம் அப்படியே காடு, அந்த வயநாடு மட்டும் நல்லா இருக்கும். சரிதா? ஸ்லோ. அருமை. இப்போதான் சரி ஓகே. இந்த ஏரியா போயிடலாம். அங்கே போனோம்னு வச்சுக்கோ, எல்லாத்துக்குமே அப்படியே கிட்ட இந்த பானசூரா ஹில்ஸ் எல்லாம் தான் எங்கே இருக்குது. ஹாய், வயநாடு வந்துட்டோம். எங்கே போகிறதுன்னு தெரில. சர்ச்சுக்கு முன்னாடி உக்காந்துக்கிறோம், சர்ச்சிங் பண்ணு. பசிக்குது, ஏதாவது வந்து போட்டு போய் நல்லா இருக்கும். செம்ம கண்டென்ட் மச்சான். கதிர் வேறு ரொம்ப ஃபீல் பண்ணுறான், வயநாட்டில் ஒரு பூலுமே இல்லைன்ட்டு. ஐயோ அப்படியே சொல்கிறான்டா மச்சான். வயநாடுல அந்த பனசூரா ஹில்ஸ் தான் மச்சான் சுற்றி போட்டு வச்சுக்கிறாங்க. பனசூரா ஹில்ஸ், பனசூரா மட்டும்தான் இருக்குதா வயநாட்டில்? வேறு எதுவுமே இல்லையா? இருங்க நான் வீடியோ. 40 கிலோமீட்டர் அது பனசூரா ஹில்ஸுக்கு. 500 கிலோமீட்டர் வந்துக்கிறோம், 40 கிலோமீட்டர் போக மாட்டோமா? என்ன இவன் எப்படி சொல்லுங்கிறான்? என்னடோ போட்டுமா? ஏய் உள்ள நாரு அங்கே உட்காருங்க. 2 கால் முன்னாடி தூக்கி வச்சுக்கோ. ஸ்ட்ரெயிட்டாக தூக்கி வச்சுக்கோ. கதிரா பாய் சொல்லு. பாய் பாய். இப்போ நான் நல்லா தான் இருக்குது மூஞ்சி. ஃபுல்லாக செஞ்சுக்கோ, பாடி ஃபுல்லாக பின்னாடி செஞ்சுக்கோ. இது கூட பிடிக்காது, இது மட்டும் தான் பிடிக்கும். வினை போகும்போது காலையில் மட்டும் 2 எய்ம் ஃப்ரீயாக இருக்குது. 2 தான் ரீச் ஆகும்போது கொஞ்சம் ஜெர்க்கி இருக்கு, கூட ஹோல்ட் பண்ணி பின்னாடி போகணும். ஃபேஸ் முன்னாடி வந்தால் பின்னாடி தான். கேமரா டைட்டாக பிடிச்சிக்கா. ரெடியா? போய்டா.